ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் FinNiftyயை பேஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் இதை நீங்கள் பேங்க் நிஃப்டிலையும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? வீடியோ என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் FinNifty அப்படின்னு எடுக்கும்போது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் 3 விஷயம் ரொம்ப தேவை. ஒன்று, சரிங்களா, வெயிட்டேஜ். ரெண்டாவது டைமிங். மூணாவது, நம்ம வெயிட் பண்ண போகிற மேக்ஸிமம் வெயிட்டிங் டைமே 5 minutes தான். சரிங்களா? இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, 3 to 5 minutesல ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பங்களிப்பு கொடுக்கும். சரிங்களா? எப்போதுமே எதையோ டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இப்போ நம்ம யார்ட்டாச்சும் விசாரித்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும், அதாவது கன்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே கொஞ்சம் வித்தை இருக்கணும். சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு 1 yearக்கு பிலோவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கும். அதில் இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா HDFCயும் ICICIயும் மட்டும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னாலே FinNifty என்ன பண்ணிடும் அப்படின்னா மேலே கொண்டு போயிடும். பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா, இது ரெண்டுமே நெகட்டிவில் இருந்துச்சுன்னா மோர் தென் 50% என்ன ஆகும் அப்படின்னா கீழே சரிஞ்சிடும். அப்போது இதுதான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெயிட்டேஜ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இதை டக் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும், இன்ட்ராடே பொறுத்த மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இந்த மணியில் போயிட்டு ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அதில் தான் மூவ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ண போகிறதே ஸ்கேல்பிங். நீங்கள் இந்த மணி ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே போயிட்டு ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ FinNiftyயை பொறுத்த மட்டும் 23,900 ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டோ 200 பாயிண்ட்டோ கீழே போய் கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கு ஒரு 100லேருந்து 200 பாயிண்ட் மேலே போய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது வெயிட்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணக்கூடியது 2 விஷயத்தில் சூப்பராக என்ட்ரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மார்னிங் ட்ரேடில் ரொம்ப பிரியப்பட்டு என்ட்ரி கொடுப்போம். மார்னிங் லாஸ் ஆனவுடனே இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், எக்ஸிட் வெளியே போய் ட்ரேட் விட்டு ஒரு 11:30க்கு அப்புறமா ட்ரேடில் இருக்கிறதே கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் முழு நேரம் ட்ரேட்லேயும் தொடர்ந்து மாற்றி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட், இப்போ நீங்கள் 5 minutesோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். HDFC, ICICI, Axis, SBI. சரிங்களா? இப்போது இதனுடைய ஃபஸ்ட்டு 5 minutes என்ன அப்படிங்கிறத நுட்பமாக கவனிங்க. சரிங்களா? 9:15க்கு இருந்து 9:20க்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். இப்போது வெயிட்டேஜான நாள்லையுமே பாருங்கள். சரிங்களா? இது அடிக்கடி அமையாது. மாதத்தில் ஒரு 2 to 4 times அமைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போது எல்லா கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு. சரிங்களா? அப்போது இந்த 4 வெயிட்டேஜ்லையுமே இங்கே இருக்குது. சரிங்களா? டேட் 3 இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதை பொறுத்த மட்டும் எங்கேயுமே என்ன இருக்குது, அப்போது செல்லிங் ப்ரெஷர் எல்லா பேங்க் ஸ்டாக்லேயுமே இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 5 minutes இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது, சரிங்களா, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 23,699 இருக்குது. சரிங்களா? அப்படியே கீழே வந்துட்டு 699 அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா 690. சரிங்களா? கிட்டத்தட்ட 8லேருந்து ஒரு 9 பாயிண்ட் ஈஸியாக இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். இதில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிடலாம். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் 3 hours. 3 hours ஒரு பெஸ்ட்டான டைம் ஃப்ரேம். ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாகவே உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். FinNiftyயை பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 3 கேண்டில் வரும். சரிங்களா? மொத்தம் மார்க்கெட் 6.25 மணி நேரம். சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 3 hours பிரேக் அவுட் பண்ணாலே நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் ஈஸியாக பண்ணலாம். இது நியூட்ரலாக இருக்குது. சரிங்களா? இது ஃபெயிலியர்னு கூட எடுத்துப்போம். சரிங்களா? இதுவும் நியூட்ரலாக இருக்குது. இது பிரேக் அவுட் பாருங்கள், ப்ராஃபிட் இருக்கும். இந்த 3 hour பாருங்கள், மேக்ஸிமம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, FinNifty இந்த 3லையுமே 3 hours நார்மலாகவே நல்ல மோடில் இருக்கும். இதில்
வெயிட்டேஜை செக் பண்ணி கொஞ்சம் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது எல்லா இதுலேயுமே 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள் வெயிட்டேஜில். இந்த கேண்டில் வர்றதுக்கே மணி உங்களுக்கு 12:15 பக்கம் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? அதாவது விக்கு பாடி இது ரெண்டுக்கும் உங்களால் புரிஞ்சிக்க முடியணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு கேண்டலோட அமைப்பு இருக்குது. சரிங்களா? இந்த லைன் இங்கே ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன டாட் மாதிரி. இது என்ன ஆகும்னா, இந்த விக்கு வச்சுட்டு அப்படியே கீழே இங்கே இந்த லைன் வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு அர்த்தம். இது கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இங்கே நீங்கள் பார்க்கச்ச வெயிட்டேஜை பார்க்கச்ச இங்கே எல்லாமே உங்களுக்கு க்ரீனாக ஆகிட்டு, சரிங்களா, அப் ட்ரெண்டில் அதாவது இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உள்ள பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி பையர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணச்ச, சரிங்களா, நீங்கள் இந்த 3 ஹவர்ஸ் கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் இமீடியட்டாகவே என்ன பண்ணலாம், கெயின் பண்ணிடலாம். இதில் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ என் கிளாஸ் படிக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே, ட்ரேடு எடுக்கிறதுக்கு நல்லா டைம் எடுத்துக்கோங்க. ட்ரேடு எடுத்த அப்புறம் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணிடுங்க. இப்போ நிறையா பேர் நீங்கள் இப்போ இனிஷியலாக உங்களுக்கு 1 இயர் பிலோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எல்லாமே ஒரு சின்ன இடத்துல ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அக்கேஷ்னலாக ட்ரேட் எடுக்கிறவங்க நீங்கள் ட்ரேட் எடுக்கச்சா என்ன இருக்கும், ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் எடுக்க தெரியாது. மார்க்கெட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கச்சா நியூட்ரலாக இருக்குது நிஃப்டி. அப்படி இருக்கச்சா சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணால் மட்டும்தான் அந்த டே நல்லாயிருக்கும். டைமை புரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.